الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருள்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, நேர்வழியில் அழைத்து செல்வதற்காக காலத்தால் அழியாத கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அவருடைய வசனங்கள் மொபைல் முஅஜிஸாவாக, நடமாடும் பேர் அற்புதமாக கியாமத்து நாள் வரையிலும் குர்ஆன் இருந்து கொண்டே இருக்கும். அது தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்து கொண்டே இருக்கும். குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் முழு மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒற்றை வார்த்தையை பாடமாக, அடிப்படையாக முன்மொழிகிறது. இந்த வார்த்தை இல்லாமல் குர்ஆனுடைய வசனங்கள் எதுவும் நகருவதில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நபித்துவத்தின் பிரச்சார தொடக்கமும், அவர்களின் வாழ்வின் அந்திம நேரங்களும், பேசிய பேச்சுக்கள் அத்துணையிலேயும் இந்த ஒற்றை வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்தாமல் கடந்து சென்றதில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளமான வசனங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உபதேசங்களிலேயும் தவறாமல் இடம் பிடித்த அந்த ஒற்றை வார்த்தை ஈமானிய சமூகத்தில் தக்வா என்ற பெயரில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. தக்வா என்பது புரிவதற்காக இறை அச்சம் என்ற ஒரு பொருள் தந்தாலும், ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப தக்வா என்பதனுடைய பொருள் விரிந்து கொண்டே செல்லும். எல்லா மனிதர்களுக்குமான
ஒரு அடிப்படை பாடத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கற்றுத்தரும் பொழுது செயல்பாடுகள் என்பதே உணர்வுகளின் எண்ணங்களின் வெளிப்பாடாகத்தான் வருகிறது. முதலில் நாம் நினைக்கிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அதன் பிறகு செயல்படுகிறோம். இந்த செயல்கள் பிறப்பதற்கு மூல காரணியாக எண்ணங்கள் அமைகிறது. அந்த எண்ணத்தில் அல்லாஹ் என்பதை நிறுத்துவதுதான் தக்வா. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் தக்வா, எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகுவதும் தக்வா. இது பிற மனிதர்களால் உருவாக்கி தர முடியாது. உபதேசங்கள் என்பது செவியில் போடப்படக்கூடிய செய்திகளாகும். ஒரு மூமின் என்னிடத்தில் தக்வா இருக்கிறதா என்பதை அவர் பரிசோதிக்க வேண்டும். அதை வளர்த்துவதற்கான காரணிகளை தேட வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் தக்வா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அதற்கு பின்னர் அவனுடைய செயல்பாடுகளுக்கான ஒரு செய்தியை தூண்டுகோலாக அல்லாஹ் முன்வைக்கிறான். மூமின்களே, முதல்ல அல்லாஹ் சொல்றான், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் எல்லா செயல்களிலேயும் அல்லாஹ் என்ற இந்த பதத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்னொரு வசனத்துல சொல்றான், சும்மா தக்குவான்னு சொன்னா பத்தாது, எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். சஹாபாக்கள் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், பலகீனமானவர்கள் நாங்கள், எல்லா நிலையிலும் எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அது சாத்தியமானு தெரியல. ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட கருணையாளன் இல்லையா? கடைசியில் அவன் சொல்லுகிறான், இயன்ற அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்முடைய பலகீனத்திற்கு மரியாதை கொடுத்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முடிந்தவரை. ஏன்னா நம்ம ஒரு உறுதி கொள்வோம், எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்ம பயந்துக்கணும். அது நிமிடத்தில் மாறி போய் மறந்துவிடும். இயன்ற அளவு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதோடு குர்ஆனுடைய வசனம் மனித சமுதாயத்திற்கு தருகிற மிக பெரும் சலுகை, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அப்படின்னா பலமான தக்குவான் ஒன்று இருக்கு, பொதுவான தக்குவான் ஒன்று இருக்கு, இயன்ற அளவு இறையச்சம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மனிதர்களுடைய குணம் அந்தந்த கேட்டகரியை பொறுத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த தக்குவா என்பது அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுதலின் முதல் நிலையில் வாழ்ந்தவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அது நம்மள்கிட்ட வருமானு கேட்டா வர்றதுக்கு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கான ஒரு சாத்தியத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இயன்ற அளவு பயந்து கொள்ளுங்கள். எப்படி? மன வாழ்க்கையில் நுழையக்கூடிய மக்களுக்கு திருமணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அக்ரிமெண்ட், தெளிவான ஒரு ஒப்பந்தம். உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், முழு சம்மதமா, அதற்காக நான் மகர் தருகிறேன், அதற்காக நான் வலிமா விருந்து ஏற்பாடு செய்கிறேன். இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தம் நடக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹுடைய மஜ்லிஸ்களில் 4 குர்ஆனுடைய வசனங்களை ஓதி இருக்கிறார். நம்ம தான் அதை கவனிக்கிறதே இல்லையே. திருமணத்தில் பிரத்யேகமாக மணமக்கள் அந்த ஒப்பந்தத்தில் நுழைகிற பொழுது இந்த குர்ஆனுடைய வசனம் அவர்களுடைய இதயங்களில் பெருமானாருடைய நாவின் வழியே பதிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா, இங்கு தொடங்குகிற இந்த ஒப்பந்தம் முடிவில்லாத சொர்க்கத்திலேயும் கணவன் மனைவியாய் வாழ வேண்டும். அப்ப அது எப்படி இருக்கணும்? தக்வாவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக இருந்தால் அந்த வாழ்வு செழிக்கும்.
ரெண்டு பேர்கிட்டையும் தக்வா இருக்கும். பெருமானார் முதல்ல ஓதி காமிக்கிறாங்க, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் முன்னால் பெருமானார் ஓதி காண்பிக்கிறார். உங்களை ஜோடி ஜோடியாக படைத்ததும் அல்லாஹ் தான். இந்த வசனத்தின் பின்னணியில அந்த மணமக்களுக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தில் இந்த புதிய உறவுகள் வருது, மனைவி என்பதும் கணவன் என்பதும். அதனால் பழைய உறவுகளை நீ துண்டித்து விடாதே. மணமக்களாக வாழக்கூடியவர்களுக்கு குர்ஆனுடைய இந்த வசனம் பெருமானார் ஓதி காண்பித்தது மன வாழ்க்கையின் தக்வாவை அங்கே முன்வைக்கிறார்கள். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு புதுமையான உறவுக்குள் நுழைகிறீர்கள் என்றால் இருவருமே பழைய உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் ஓதுறோம் நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல, நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம்னா அதே ஒருவர் நமக்கு என்ன. ஏன் இந்த வசனங்களை பெருமானார் ஓதி காண்பிக்கிறார்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனவாழ்வு என்பது ஒரு பகுதி, ஒரு சிற்றின்பம். இந்த புதிய உறவு கிடைத்து விட்டது என்பதனால் தாய் தந்தைய வெறுத்தராத, அண்ணன் தம்பியை வெறுத்தராத, அக்கா தங்கச்சியை வெறுத்தராத. இன்னும் தெளிவாக பெருமானார் சொல்வார்கள், திருமணத்திற்கு முன்பு ஒரு தாய் ஒரு தந்தை என்றால், திருமணம் முடிந்து விட்டால் சொல்லுங்க, ரெண்டு தாய் எத்தனை பேர் பார்க்கிறோம்? எத்தனை பேர் பார்க்கிறோம்? இன்றைக்கு முதியோர் இல்லத்திற்கு வலுக்கட்டாயமாக அனுப்புகிற நிலையை ஈமானிய சமூகமும் முன்னெடுத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஏன்னா பெருமானாரிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தாய் தகப்பனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்மள்ட்ட எல்லாம் கேட்டால் மணிக்கணக்கில் பேசுவோம், எல்லாருமே பேசுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அவங்க தான் உன்னுடைய சொர்க்கமும் நரகமும். அவ்வளவுதான். சொர்க்கத்தை யாராவது ஹோமுக்கு அனுப்புவோமா? முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவோமா? மனைவிக்கு ஆப்ஷன் இருக்குங்க, பெற்றோருக்கு ஆப்ஷன் கிடையாது. அம்மாவை வச்சுக்கலாம், இல்லைன்னா தம்பிக்கு அனுப்பிச்சிடலாம், ஆப்ஷன் கிடையாது. ஈமானிய சமூகத்திற்கு மன வாழ்க்கையில் தக்வாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வசனம் அந்த தம்பதிகள் இருவருடைய இதயத்தில் உணர்வுகளில் இருக்கும் என்று சொன்னால், தாய் தகப்பன் உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை நிரந்தரமாக பயப்படுவார்கள். அது மன வாழ்க்கையின் தக்வா. இன்னொரு வசனத்தை பெருமானார் ஓதி காமிக்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி. எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்பட்டுக்க. இன்னையிலிருந்து இந்த பெண்ணு மட்டும்தான் உனக்கு ஹலால், இன்னையிலிருந்து இந்த ஆண் மட்டும்தான் உனக்கு ஹலால். அப்படின்னா பரஸ்பரம் இருவரும் அந்நிய ஆணை அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கான தக்வா, இல்வாழ்க்கைக்கான தக்வா. எந்த இடத்தில் பிரச்சனைகள் முளைக்குமோ அதை தொடக்கத்திலேயே துடைத்து எறிகிறார் ரப்புல் ஆலமீன் பெருமானார். அதனாலதான் அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறார். எப்படி அல்லாஹ்வை பயந்துக்கணும்? இது மட்டும்தான் எனக்கு மனைவி, இது மட்டும்தான் எனக்கு ஹலால், இவர் மட்டும்தான் எனக்கு கணவர், இவர் மட்டும்தான் எனக்கு ஹலால். இந்த தக்வாவிற்குள் இல்லறத்திற்குள் நுழையுங்கள். மூணாவது வசனத்தை பெருமானார் ஓதி காண்பித்தார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. அல்லாஹ்வை பயந்துக்குங்க, நேர்மையாக பேசுங்கள்ங்கிறாங்க. ஏன்னா பெருமானார் சொல்வார்கள், எப்படி உபதேசம் செய்யறாங்க பாருங்க, நபிமார்கள் யாரும் தன் மனைவியை அடித்ததில்லை, நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள். இத மாதிரி ஒரு உபதேசம் உலகத்துல யாராவது செய்திருப்பார்களா? அவனே புரிஞ்சுக்குவான் நான் நல்லவனா இல்லையா. கை ஓங்குதல் என்பது மனைவியுடைய விஷயத்தில் வரக்கூடாது என்பது மனைவிக்கான தக்வா. குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கிற இடத்தில் மன வாழ்க்கைக்கு இந்த வசனங்களை பெருமானார் தேர்வு செய்தது. எங்கெல்லாம் வில்லங்கம் வரும்? குடும்பத்தை உடைத்தால் வில்லங்கம் வரும், அதில் தக்வாவோடு இருங்கள், உடைக்காதீர்கள். இந்த ஜெனரேஷனுக்கு சொல்றது இல்லைங்க. திருமணத்திற்கு பிறகு முதல் அவனுக்கு வெறுப்பு
தன் பெற்றோர் மீது வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அவன் என்ன நினைச்சுக்கிறானா, நம்ம சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிறார்கள். அந்த பெண்ணும் அப்படி வார்க்கப்படுகிறாள். அந்த பெற்றோர்கள் தக்குவாவுடையவர்களா? தக்குவாவுடைய பெற்றோர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? நாங்க தாய் தகப்பனா இருக்கிறது இந்த தேதியோட முடிஞ்சு போச்சு. அந்த தாய் தகப்பனை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருந்ததை போன்று விசுவாசமாக அதற்கு மேலாக இருக்க வேண்டும் என பெருமானார் சொல்லிட்டாங்க. இன்றையிலிருந்து உனக்கு 2 தாய். அது மணப்பெண்ணுக்கான தக்குவா. இல்லறங்கள் தோற்று போகிறது என்று வருத்தப்படுகிறோமா இல்லையா? 4 வசனங்கள் திருமணத்தின் தக்குவாவை பெருமானார் 4 வசனங்களில் சொல்லிக் கொடுத்தார்கள். நீ நல்ல வார்த்தைகளை மனைவியிடம் பேசுங்கள். முதல்ல அல்லாஹ் சொல்றான், தக்குவாவை கடைபிடியுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையாக பேசுங்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை முழுவதும் மனைவியிடமோ மற்றவர்களிடமோ தாறுமாறான வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை, கடும் சொற்களை பயன்படுத்தியதில்லை, ஆபாசமாக பேசியதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரின் இல்லற வாழ்வு குறித்தான சான்றுகளை சமுதாயத்திற்கு சொல்லுகிறார்கள். அந்தந்த மனிதர்களுக்கு அந்தந்த செயல்களில் தக்வாவை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், எல்லோரும் பொறுப்புதாரிகள். மனைவியை குறித்து நான் விசாரிக்கப்படுவேன். அப்ப அந்த தக்குவா வேலை செஞ்சிச்சுன்னா என் மனைவியை கையாளும் விதத்திலும் தக்குவாவை நான் கடைபிடிப்பேன். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற பாடம். முஃமின்களே, ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த ஒரே ஒரு வார்த்தை தக்குவா என்ற ஒரு வார்த்தை தான் ஒட்டுமொத்த இஸ்லாம் என்ற செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இவைகளை எல்லாம் விட ஒரு சிறந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். எப்பொழுதும் தக்வாவோடு இருங்கள். ஏன்னா இந்த தொழுகையை தீர்மானிப்பது அந்த தக்வா தானே. இந்த சதகா தர்மத்தை தீர்மானிப்பது தக்வா தானே. நான் அல்லாஹ்விற்காக செயல்படுகிறேன், அல்லாஹ்விற்காக விடுகிறேன். முஃமின்களே, திருமண சபைகளில் ஓதப்படுகிற குர்ஆனுடைய இந்த வசனங்களை ஓதி காண்பித்தவர்கள் பெருமானார். மனவாழ்விற்கான தக்குவா அன்று மேற்கொள்ளப்படும் என்று சொன்னால் சொல்றாங்களே அல்லாஹ்வுடைய ரசூல், என் மனைவியை பார்ப்பதற்கு என் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் வருவதை பார்த்து நான் ரோஷப்பட வேண்டும் என்று பெருமானார் மூமினுக்கான தக்குவாவை சொல்லுகிறார். பிளாந்த ரோஷம் இருக்கா? அதை மறந்து விட்டோமா இல்லையா? அதாவது என் மனைவி அந்நியர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது. அது இல்லறத்தின் அடிப்படையான தக்குவா. எந்த கால சூழ்நிலை கலாச்சாரத்தோடு காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளலாம் என்பது வாழ்வின் தோல்வியின் அடையாளமாக வந்துவிடும். எல்லாம் மசாயில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி ஓட்டலாமா? அப்புறம் இந்த 2 வீலர்ல அந்த ராபிட்டோ, அதில் அந்நிய ஆணோடு பயணிக்கலாமா? சொல்லுங்க. ராபிட்டோ புக் பண்ண வந்துடுது. ஆண்களும் ஓட்டுகிறார்கள், பெண்களும் ஓட்டுகிறார்கள். ஆண்களும் பயணிக்கிறார்கள், பெண்களும் பயணிக்கிறார்கள். ஒன்றும் இல்லை. தக்குவா இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணினுடைய உணர்வு எந்த சூழ்நிலையிலும் அந்நிய ஆணோடு இருப்பதை அவள் மனம் ஏற்றுக்கொள்ளாது. அது அவளுடைய தக்குவா. சரி, நாம ராபிட்டோ புக் பண்ணோம், வந்தது லேடி. இப்ப நம்ம தக்குவா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருமையான சான்ஸ். அந்த இடத்தில் அதுதான் பிரச்சனை. அந்த இடத்தில் அது பெண் என்று தெரிந்த பிறகு வேண்டாமா அப்படின்னு அவாய்டு பண்றதோ, சரிங்க அப்ப பில்லு கொடுத்துருங்க, ஓகே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அந்தந்த இடங்களில் தவிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் தக்குவாவிற்கான மிகப்பெரிய சோதனை. குர்ஆனை எல்லாருமே ஓதுறங்க, ஓதுகிறோம். அந்த ஓதுதல், அந்த வாசகம், அந்த வாசித்தல் அது பயன் தருமா என்றால் அல்லாஹ் ஒரு கண்டிஷன் வைக்கிறான். குர்ஆன் தக்வா உடையவர்களுக்கு தான் பயன் தரும். இது அல்லாஹ்வுடைய வேதம். இதுக்கு உயிரோட்டம் இருக்கிறது,
இது எனக்குள் நிறைய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும். குர்ஆன் ஓதுபவர் முத்தகீனாக தக்வா உடையவராக இருந்தால் குர்ஆன் பயன் தரும். இல்லைனா ஒரு நூலை வாசித்ததை போன்ற நிலைதான் அவருக்கு ஏற்படும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்தி என்ன சொல்றான்? உங்களை நல்லவர்களாய் கெட்டவர்களாய் வாழ வைப்பதில் நட்புக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. பெருமாளுக்கு சொல்வாங்க, அத்தர் விற்கிற கடை தெருவுக்கு நீங்க போனீங்கன்னா அத்தரே வாங்காட்டியும் சரி, வெளியே வரும்போது உங்களோட மனம் வீசும்னா, கொல்லம்பற்றையின் அருகில் நீங்கள் கடந்து சென்றால் வேலையே செய்யாவிட்டாலும் சரி, அதை கடந்து செல்லும் பொழுது புகையினுடைய துர்வாடை வீசும் என்றார்கள் பெருமானார். யாரோடு பழகுகிறீர்களோ அந்த சகவாசத்தின் வெளிப்பாடு உங்களிடத்தில் வரும். அதிகமான இளைஞர்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. அது வயது வரைமுறையற்ற எல்லை இல்லாத சுதந்திரம். நல்லா அந்த இளைஞர்கள் கவனித்தால், கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையனோடு சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு இருக்கக்கூடியவனோடு பழகினால் குறைஞ்சபட்சம் பாஸ் ஆகிற நிலைக்கு வந்துடுவான். அப்படியும் இருக்கிறாங்களா இல்லையா? சில சாதிக்கிற இளைஞர்களோடு தொடர்பு கொண்டு சாதனைகள் புரிந்த பல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். நல்ல குடும்பத்திலிருந்து சாதிக்கிற இடத்தில் இருந்து நட்பின் காரணமாய் நாசத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் நல்லா சொல்றான், தான் யாரோடு பழகினோம் என்பதை குறித்து மறுமை நாள்ல சொல்வானாமா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவனோடு பழகியதற்கு பதிலாக உன்னோடு நான் பழகி இருக்கலாமே. அல்லாஹ்வோடு நட்புறவு கொண்டு சகவாசம் கொள்ளக்கூடியவன் வாழ்க்கையில் தோற்று போவதில்லை. இது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள். இந்த தக்வா நிக்கணும்னு சொன்னா வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மை பேசக்கூடிய நல்லவர்களோடு சகவாசம் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறணும். நல்ல முன்னேறின ஒருத்தரோடு ஒரு தோழமை ஏற்படுது. அவர் இந்த இளைஞருக்கு சொல்றார், இந்த நேர்மை நியாயம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா இங்க வராத. நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னு சொன்னா டுபாக்கூரா மாறணும், பொய் சொல்லணும், திருடணும், கூசாம பொய் சொல்லணும். இதுதானே இன்னைக்கு மார்க்கெட்டிங்கிறாங்க, இதுதானே திறமைங்கிறாங்க. நாசத்திற்கான வழி எங்கெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் தக்வாவை பற்றி பேசுகிறானோ வெளிப்படும் நிலையை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நேரம் மாத்தி பாருங்க. தக்வா இல்ல, கெட்டவர்களோடு சகவாசம், நீ துனியாவில் மறுமையில் நஷ்டப்படுவதற்கான காரணி. அப்புறம் எல்லாம் கடந்து போன பிறகு சொல்வார்கள், இவன் உடனே பழகக்கூடாத பழக்கங்களை எல்லாம் வாங்கி கொண்டேன், போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் போய்விட்டேன், அவமானத்தினுடைய உச்சத்தை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற மனிதர்களுடைய வாழ்வின் ரணம் வேதனை திரும்பி போக முடியுமா? மறுபடியும் 20 வயசுக்கு போய் நல்லவர்களோடு சகவாசம் கொண்டு நல் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வழி பிறக்குமா என்று சொன்னால், என்னைக்கு பிறந்தோமோ மௌத்து வரைக்கும் ஒன்வே தானே. குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் மனிதனுக்குள் எழக்கூடிய செயல்பாடுகள் அத்துணைக்கும் பின்புலமாய் தக்வா இருக்கும் என்று சொன்னால், தக்வானா பெரிய செய்தி அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தக்வா ஹாகுனா, நெஞ்சில கை வச்சு சொன்னாங்க. இந்த உணர்வு தான் தக்வா. இந்த உணர்வு தான் வியாபாரத்துக்கு போறேன், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடித்தனம் செய்யக்கூடாது. அல்லாஹ் அதற்கான ரிசுக்கை அபரிவிதமாக வழங்குவான், பரக்கத்து செய்வான். நிறைய காசு கிடைக்கிறது பெருமையா, கிடைக்கிற காசுல பரக்கத்து வர்றது பெருமையா? சொல்லுங்க. 500 ரூபாயை வச்சுட்டு 5 வாரம் ஓடிட்டாருங்க.
இது என்னது? இது பரக்கத்து. எந்த பிரச்சனையும் அவருக்கு வரல. 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு 3 நாள்ல காசு இல்லை காசு இல்லைன்னு கதறார். நிறைய என்பதல்ல, பெருமானார் சொல்வார்கள், குறைவான பொருளாதாரம், நிறைய பயன்பாடுகள். அப்படின்னா ஒரு வியாபாரி எண்ணத்தில் தக்குவா பிறக்கும் என்று சொன்னால் வருமானத்தை தருபவன் அல்லாஹ், அதில் பரக்கத்தை தருபவனும் அல்லாஹ். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, தக்குவானா என்ன? தக்குவானா என்ன? அது ஏதாவது பொருளா? நிறைய பேர் நாமளே என்ன விளங்கி இருக்கோம் தெரியுமா? தக்குவா அப்படிங்கிறது பாடி லாங்குவேஜில் பார்க்க முடியும் அல்லது காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அறியாம சலாம் சொல்றது எப்படிங்க சொல்லணும்? சொல்லுங்க, சலாம் சொல்றது எப்படி சொல்லணும்? வாயில அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, தூரத்தில் வர்றாருன்னா சலாம் சொல்றேங்கிறதுக்கு கையை காமிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் பலரும் தக்குவாவோடு சலாம், இதெல்லாம் ஆக்டிங். மாதிரி தொழுகையில மிடுக்கோடு தொழுக வேண்டும், ராணுவ மிடுக்கு. இப்ப சில தக்குவாவோட தொழுகிறேன்னு நினைச்சிட்டு இப்படி நின்ற ஒரு இந்த ஆக்டிங் இஸ்லாத்தில் இல்லையே. நோன்பாளிட்ட தக்குவா என்பது என்ன? முகத்தை அப்பாவியா வச்சுக்கிறது. எங்க நோம்பா வச்சிருக்கீங்க, எப்படிங்க தெரியும்? மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுல்ல. எந்த அமல்களிலேயும் தக்குவாவை புறத்தில் பார்க்க இயலாது, அது உணர்வு சார்ந்தது. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்படுவது. எல்லா நிலையிலும் மற்ற மனிதர்கள் பார்ப்பாங்க, போலீஸ் நிக்குது, கேஸ் விழுந்துருமே, அதெல்லாம் வேண்டாம். என் ரப்பு பார்க்கிறான். ரப்பு எங்க இருக்கிறான்? மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்புக்கு அருகில் என் ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வுகள் தான் தக்குவா என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். ரெண்டாவது சொன்னாங்க, தக்குவா இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? எதை செய்தாலும் குர்ஆனை கொண்டு அமல் செய்தல். நான் கல்யாணம் முடிக்க போறேன், சரி, குர்ஆன்ல கல்யாணத்தை பத்தி என்ன இருக்கு தேடி பார்த்து தெரிந்து கொண்டு செய்தால் அவருடைய திருமணம் தக்குவா திருமணம். வீடு கட்டுறேன், குர்ஆனில் வீடு கட்டுதலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? கொஞ்ச காலத்துக்கு துணியால வாழணும், அதுக்கு ஒரு வீடு போதும் தங்கறக்கு. ஏன்னா ஆடம்பரம் வேண்டாம், பெருமை வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம், அடுத்தவன் காசிலும் வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். தக்குவா என்ன வேலை செய்யும் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் ஒருவர் தன்னுடைய பூமியை விற்றார், நிலத்தை விற்றார், இன்னொருவர் வாங்கினார், வியாபாரம் நடந்தது. இந்த வாங்கியவர் தன்னுடைய அந்த பூமியில் விவசாயம் செய்வதற்கு முனைந்த பொழுது ஒரு கண்ணாடி பேழை, ஒரு குடுவை கிடைத்தது. அது ஃபுல்லா தங்கம், அதாவது புதையல் கிடைத்தது. உடனே அதை எடுத்துட்டு இந்த வித்தாள்கிட்ட வர்றாரு, இந்த மாதிரி உங்க நிலத்தை நான் தோண்டும் போது அதுல இந்த புதையல் கிடைத்தது, இது உங்களுக்கு தான் சேரணும், வச்சுக்குங்க. இப்ப இதெல்லாம் கதைக்கு மட்டும்தான் நடக்கும், நிஜத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிஜத்தில் அப்படி நடக்குமா? ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், அவர் இது அவருக்கு சேர்ந்ததுன்னு கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் சொன்னாரு, நான் அந்த நிலத்தை வித்துட்டேனே, எப்பொழுது நான் நிலத்தை விற்றேனோ அந்த நிலமும் அதற்குள் இருக்கக்கூடியதும் உனக்குத்தான் சொந்தம். வேண்டான்னு சொல்றதுக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இன்னைக்கெல்லாம் அது நடந்துச்சுன்னா அதிசயம். வேண்டாம் என்று சொல்வதற்கு இருவரும் சண்டை போடுகிறார்கள். சரி, அந்த 2 பேரும் நம்ம பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு 3வது ஒரு நல்லவரிடம் வந்தார்கள். தங்க பிரச்சனையை சொன்னாங்க. அந்த 3வது நபர் சொன்னார், இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே, சரி உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்களா? ஆமா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? 2 பேரும் சம்மந்தி ஆகிக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள், இந்த புதையலை அந்த திருமணத்திற்காக செலவழியுங்கள்.
அதில் மேல் மிச்சமாக இருந்தால் சதக்கா செய்து விடுங்கள், இருவருக்கும் நன்மை கிடைக்கும். இந்த தீர்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி விட்டு சொல்லுகிறார்கள். அந்த இடத்தில் 3 பேரும் தக்வாவோடு நடந்து கொண்டார்கள். நில வியாபாரத்தில் தைரியமா அடுத்தவன் சைட்டுக்கு நான் பட்டா வாங்கி வித்துட்டு உரிமையாளர் டாக்குமெண்ட் கொண்டு வந்துட்டு தேம்பி தேம்பி எழுதுறான். ஏன் இடத்த வித்துட்டான? எப்படியா வித்த? நம்ம டேலண்ட். அவர் வித்துட்டு வந்து அல்லாஹ் அக்பர்ங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்தவனுடைய பூமியை ஒரு ஜான் ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்று சொன்னால் மறுமை நாளில் ரப்புல் ஆலமீன் 7 பூமிகளை அவனுடைய கழுத்தில் தொங்க விடுவான். குர்ஆன் எச்சரிக்கிறது, வமா கான லிநபிய்யின் அன் யகுல்ல வமன் யகுலுல் யாதி பிமா கல்ல யௌமல் கியாமா. எந்த நபியும் மோசடி செய்ய மாட்டார். யார் மோசடி செய்தானோ, எந்த பொருளில் மோசடித்தனம் செய்தானோ அதை கொண்டு மறுமை நாளில் வருவான் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. மூமின்களே, அல்லாஹை பயந்து கொள்ளுதல் என்பது இதுதான். நம்மெல்லாம் என்னன்னா, இடம் வாங்கி வீடு கட்டும் போது நம்மளோட சொந்த ஒரு 2 அடியை விட்டுட்டு நம்ம இடத்துக்குள்ளேயே உள்ள தள்ளி கட்டுறது தக்குவா. புரியுதா? நம்ம வாங்கினதுல ரோட்ல இருந்து 2 அடியை எடுத்துக்கிட்டு அடுத்த பஞ்சாயத்துல ஒரு 3 அடியை எடுத்துக்கிட்டு கமுக்கமா கட்டி முடிச்சுட்டு உங்க இடமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முடிஞ்சா எடுத்துக்கோ, கை வச்சுப்பார், சைட்டுக்குள்ள கால் வச்சுப்பார். இது சைட்டில் இருக்கிற தக்குவா. ஆனா சில தக்குவாலாம் வந்து ஜீரணிக்கவே முடியலங்க. இடத்த விற்கிறதுக்கு முதல் விளம்பரமே என்ன தெரியுமா? இங்கு பள்ளிவாசல் கட்டுகிறோம். அதை நிறைய பேர் அல்லாஹ் மன்னிக்கணும், அப்படி நீங்கள் என்ன கோடிகளை சேமித்து வைத்து சொர்க்கத்திற்கு போய் விடுவீர்கள். இடம் விட்டாலும் பரவாயில்லைங்க, அந்த பள்ளிக்குன்னு சொன்ன இடத்தை தான் ஃபர்ஸ்ட் விற்கிறான். இதை மக்கள் தன்னுடைய வியாபார திறமையாக நினைக்கிறார்கள். இத்தனைக்கு மேல ஒருத்த பார்க்கிறான, யாரு எந்த இடத்தில் அல்லாஹ் பிடிப்பான்? குர்ஆன் சொல்லுது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். பிடிச்சான்னு சொன்னாங்களே, அவருடைய பிடி கடுமையானது. உலகத்தினுடைய பிடி, டிராபிக் போலீஸ்ட எதையா கொடுத்து தப்பிச்சு ஓடிடலாம், கோர்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து. சொல்லுங்க, அப்படி நினைக்கிறாய் அல்லாஹ்வுடைய பிடியை? பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த 2 நில உரிமையாளர்கள் ஒரு புதையலுடைய விஷயத்தில் மிக நேர்மையாக தக்வாவோடு நடந்து கொண்டார்கள். எல்லா இடத்திலும் எல்லா செயலிலும் எது உங்களை இயக்குகிறதோ அந்த எண்ண ஓட்டமே தக்வா. குர்ஆனை கொண்டு அமல் செய்யுங்கள். தக்வா என்பதன் பொருள் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். அதுவும் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அது பெண் பிள்ளைகளை அதிக ஆசைகளை காட்டி வளர்த்து விட்ட பிறகு மன வாழ்க்கைக்கு வருகிற பெண் பிள்ளைகள் இப்போ அவங்க தான் கண்டிஷன் வைக்கிறாங்க, மாப்பிள்ளையை முடிவு செய்கிறாங்க. கண்டிஷன்ல வினோதமா இருக்கு. வாரத்தில் 2 நாள் என்ன வெளியே கூட்டிட்டு போகணும், சரி வாரத்தில் 4 நாள் ஹோட்டல்ல தான் வாங்கி தரணும், மாசம் மாசம் புது ட்ரெஸ் எடுத்து தரணும், 6 மாசத்துக்கு ஒருக்கா டூர் கூட்டிட்டு போகணும். ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இளைஞன் அதிக ஆசைகளை சுமந்து கொண்டு வருகிற கோடீஸ்வரி அல்ல, ஏழை வீட்டு பெண் பிள்ளையினுடைய மனோநிலைகளையும் தக்வாவிற்கு மாற்றமாக உருவாக்கி வைத்து விட்டதின் விளைவு தோற்று போகிற திருமணங்கள் பெருகி கொண்டிருப்பதை வருத்தத்தோடு நினைத்து பார்க்கிறோம். ஏங்க புள்ள வேண்டாங்குது, பையன் வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். சில இடங்கள்ல வித்தியாசமா பஞ்சாயத்து நடக்கும். ஒரு புள்ள ஜமாத்துல வந்து குலா கேட்குது, என்னம்மா பிரச்சனை? மாப்பிள்ளை வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு. இது என்ன பிரச்சனை? எங்க ஊர்ல பேண்ட் போட மாட்டேங்கிறான்னு பஞ்சாயத்து வந்திருக்குன்னா, எங்க ஊர்ல எல்லாரும் வேட்டி கட்டுறாங்க, இந்த ஆளு மட்டும் கட்ட மாட்டேங்கிறான். பேண்டோடு சுத்துவது அவளுக்கு அவமானம். என்ன பார்வைகளில் இவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம்? வாழ்வு அல்வா வாழ்வு. ஒரு நேரம் ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வர்றது அல்லவே. 30 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம்
ருசிக்க வேண்டிய வாழ்வு சில பல மாதங்களில் தொலைந்து போய் விடுகிறது என்றால் அதில் தலிரதி இல்லாமல் சொல்றாங்க, தக்குவாவின் ஒரு பொருள் என்ன தெரியுமா? உள்ளதை கொண்டு போதுமாக்குவது. இன்னைக்கு எவ்வளவுதான் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருந்தாங்க. நீங்களால பார்த்துருப்பீங்க, இந்த பாய் விற்கிற ஒருத்தன் டிவிஎஸ்ல பாய்க்கு முன்னாடி பிவியை உட்கார வச்சுட்டு போயிட்டு இருப்பான். நான் நின்று ரசிப்பேன். அவங்க தக்குவா சூப்பரா இருக்கு. நீ எப்படி கூட்டிட்டு போவியா? கணவன் மனைவி இணைந்து வியாபாரம் செய்கிறார்கள், பாயோடு பிவி இருப்பதை அல்ஹம்துலில்லாஹ். இருப்பதை உங்க மனைவிட்டு எக்ஸல்ல உட்காருன்னு சொல்லி பாருங்க. ஆக்டிவா இருந்தா தான் வருவேன், கார் இருந்தா தான் வருவேன், இல்லைன்னா ஜமாத்துக்கு போயிருவேன். அடங்காத மனதை ஆசையை தூண்டிவிட்ட பிறகு அதை கட்டுப்படுத்த வைத்துதல் என்பது சாத்தியமற்ற ஒன்று. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தலிநாயக சொல்லி கொடுக்குறாங்க, தக்குவாவுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கு, போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருக்கணும். புதுசு இல்லை, அதனால திருமணத்திற்கு வரமாட்டேன், இந்த முரண்பாடு ஆடையில் தக்குவாவை எடுத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா இடத்துலையும் சொல்வாங்க, புத்தாடை அணியுங்கள் அல்லது இருப்பதில் சொல்லுங்க, இருப்பதில் நல்லாடை அணியுங்கள். அப்ப அந்த நல்லாடைங்கிறது என் மனசு ஏற்றுக்கொள்வது தக்குவா தானே. மொத்த 63 ஆண்டுகளில் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலக சாதனை என்ன தெரியுமா? சாப்பாட்டை குறை சொன்னதில்லை. நாம டெய்லியும் சாப்பாட்டை குறை சொல்றோங்க. நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் ஆக்கினாலும் சரி, உணவை குறை சொல்லக்கூடாது. இது உணவினுடைய தக்குவா. குர்ஆன் நெடுகிலும் ரப்பல் ஆலமீன் சொல்லி சொல்லி இதுல 100% அல்ல, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முடிந்த அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒவ்வொரு செயலிலேயும் அந்த தக்குவா தன் வேலையை செய்யும். அதை செய்ய வைக்கிறோமா, தூக்கி எறிகிறோமா அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. இப்போ பெருமானார் சொல்றாங்க, கல்யாணம் ஆயிருச்சு, வெளியில போறீங்க, பார்வை இயல்பு, அந்நிய பெண்ணை பார்த்து விட்டால் முதல் பார்வை உங்களுக்கு அனுமதி, 2ஆம் பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கிறாங்க. இந்த 2ஆம் பார்வை தான் நமக்கு பிரச்சனையாகுது. கரெக்டா? எந்த இடத்தில் பெருமானார் தக்குவாவை பேணுவதற்கு சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல தான் ஷைத்தான் ஜெயிக்கிறான். அந்த 2வது பார்வையில பார்வை மட்டும் உயர்றதில்லை, ஆளே திரும்பி நின்று பார்க்கிறாரு. முடிஞ்சதா? எல்லாவற்றிலேயும். எனவே மோமின்களே, பெருமானாருடைய ஹதீசுகள் என்று நீங்கள் தேடி பயணித்தால், பெருமானாருடைய உபதேசங்கள் என்று தேடி பயணித்தால், தக்குவா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் உரையை தொடங்கியதும் இல்லை, முடித்ததும் இல்லை. ஏன்னா அதுதான் பேஸ், அடிப்படை. தக்குவா இல்லாத தொழுகை வீண். தக்குவா ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சொல்றான், தயாராகிட்டு வாங்கன்னே சொல்றான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, 10 days உம்ரா, 3 days துபாய், 4 days ரியாத். சொல்லுங்க, இப்படி சொகுசாயிருச்சு இல்லையா? உலக பயணங்கள், போக்குவரத்துகள் என்ன இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நீங்க வரும்போது தயாராகிட்டு வாங்க. நீங்க யாரு கூட போறீங்க, உங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன இபாதத்துகள் செய்யணும், அதுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், இதெல்லாம் நீங்க தயார் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், நீங்க வரும்போது கண்டிப்பா கொண்டு வர வேண்டியது தக்குவா. அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா அதுதான் ஜெயிக்கும். போகிற லட்சக்கணக்கான மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? நான் அல்லாஹ்விற்காக பயணிக்கிறேன், அவனுடைய 2 ஹரமுகளை நான் பார்க்க வேண்டும், லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுத் தருகிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதே நிலையில் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும், எந்த வழக்கு விசாரணைகள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்படியான எண்ணங்களும் உண்டு. பல்வேறு சுற்றுலாக்களில் இதுவும் ஒன்றாக அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கு. அல்லாஹ் சொல்றான்,
தக்குவாவை கொண்டு வாருங்கள்ங்கிறான். அப்படின்னா தக்குவாவை உருவாக்கணுங்கிறான். தக்குவாவை உருவாக்குங்கள், எண்ணிக்கொண்டே இருங்கள். ஏன் எனக்கு என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது? நல்லா தான் போறேன், நல்லா தான் கடைக்கு போறேன், ஆனால் அங்க கல்லால உட்கார்ந்தவனா எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இல்ல, அந்த எண்ண போராட்டத்தோடு நியாயமாக உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்ற தக்குவாவின் அடிப்படையில் வணிகம், தக்குவாவின் அடிப்படையில் பணிகள், தக்குவாவின் அடிப்படையில் இபாதத்துகள், தக்குவாவின் அடிப்படையில் சமூக வாழ்வு என்று இந்த ஒற்றை வார்த்தை ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதனுடைய உயிரோட்டத்தை அது வென்றெடுக்கிறது. குர்ஆன் நமக்கு பாடம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சமுதாயத்திற்காக ஒரு வரலாற்றை சொன்னார்கள். பண்டைய காலத்தில் பிரயாணத்தில் இருந்த ஒரு 3 நபர்கள் ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. எப்படா தப்பிக்கிறது? பாறையை நகர்த்த முடியாது. இப்போ அவங்களா பேசிக்கிட்டாங்க, வாழ்க்கையில செஞ்ச நல்லதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். எனக்கு கடைசி தீர்வு அதுதானே. நம்ம திமிரெல்லாம் எங்க அடங்க தெரியுமா? ஐசியூல போட்ட பிறகு டாக்டர் சொல்லுவார், ஐ எம் வெரி சாரிங்குவாரு. அப்பதான் ரப்பேங்குவான். இந்த ரப்ப திருப்பி கேட்பான்ல, இத்தனை வருஷம் நான் எங்கடா போனேன்? அவ்வளவுதான் நம்முடைய சக்தி. மாட்டிய நிர்பந்தத்தில் அவர்கள் முடிவெடுத்தார்கள், நாம செஞ்சதை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ், நான் ஒரு விவசாயி, எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டுப்பாலை கறந்து வீட்டுக்கு வருவேன். எனக்கான ஒரு தக்குவா இருந்தது, அத்தா அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு. அன்னைக்கு நான் வரும்போது லேட் ஆயிடுச்சு, அத்தா அம்மா தூங்கிட்டாங்க, மனசு எனக்கு உடன்படலை. அத்தா அம்மாவுக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல மனசு இல்லை. விடிய விடிய நின்ன காலையில் என் பெற்றோர்கள் விழித்ததும், ஏப்பா நைட்டெல்லாம் பட்டையா இருந்தீங்களா? உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் என் குடும்பத்துக்கு. அல்லாஹ், என் தாய் தகப்பனை இப்படி நான் பேணி பாதுகாப்பதற்கான ஒரே காரணி நீ கேட்பாய். அவர் துவா கேட்ட உடனே பாறை விலகியது. பெருமானார் சொன்னாங்க அந்த வரலாறு. தக்குவாவுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். 2வது ஒரு ஆள் சொன்னாரு, யா அல்லாஹ், நான் என்னத்தை சொல்றது? நான் ஒரு ஆட்டு மந்தையே வச்சிருந்தேன், என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் திடீர்னு கோச்சிட்டு போயிட்டான், அவன் சம்பளத்தை வாங்கல, நான் அவனுடைய சம்பளத்தை எடுத்து வைத்தேன், போனவன ஆளை காணாம். ஏன் இந்த சம்பளம் சும்மா இருக்கு? அதனை 4 ஆடு வாங்கி போட்டேன். ரொம்ப காலம் கழித்து ஒரு நாள் அவன் வந்தான், எஜமான் வேலை செஞ்சது சம்பளம் வாங்காம போயிட்டேன், திருப்பி கொடுங்க. அன்றைக்கு அவனுக்கு நான் அந்த சம்பளத்தையோ அல்லது 1 ஆடுகளையோ கொடுத்திருக்க முடியும். அவன்கிட்ட சொன்னேன், நீ சம்பளம் வாங்கல, அந்த சம்பளத்தை என் கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இந்த ஆட்டு மந்தையெல்லாம் உனக்கு தான் சொந்தம். அவன் சொன்ன, கிண்டல் பண்ணாதீங்க எஜமா, நான் கூலி தானே கேட்டேன். உன் கூலி தானப்பா, யா அல்லாஹ் இதனை செய்தது உனக்காக. பாறை விலகியது. இன்னைக்கெல்லாம் அப்படி முடியுமா? சம்பளம் வாங்கிட்டு வாங்காம போயிட்டான், நீ வரமாட்டான்னு தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு 100 சுக்ரியா செய்வோம். இந்த மாசம் நமக்கு ஆமாங்க இந்திக்காரனையெல்லாம் சேர்த்திக்கிறாங்க, ஏன்னா லீவே எடுக்க மாட்டான், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்குவான், ரேஷன் கடை அரிசி கொடுத்தா போதும், கடைசியில பிரச்சனையாச்சுன்னா கூட்டமா சேர்ந்து கழுத்து அறுத்து மொத்தம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லையா? அடுத்து பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னொரு மனிதர் அவர் கூசி அல்லாஹ்ட்ட சொன்னாரு, ரப்பே இந்த மாதிரிலாம் நான் பெருசா ஒண்ணு செய்யல, என்னுடைய ஆசைக்கு ஒரு நாள் ஒரு பெண் கிடைத்தாள், அவளை நிர்பந்தமாக, அதாவது அவள்கிட்ட காசு இல்லை, அவளுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு நான் பணம் கொடுத்து இச்சைக்கு இணங்க அவளை அழைத்தேன், எல்லா சந்தர்ப்பங்களும் அமைந்தது, அவள் விபச்சாரி அல்ல, நிர்பந்தமான நிலையில கை நீட்டி காசு வாங்கிட்டோம், சம்மதித்தால். அப்ப கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன, அல்லாஹ்வை பயந்து கொள். எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தை, யா அல்லாஹ் என்னை தூக்கி வாரி போட்டுச்சு, விபச்சாரத்திலிருந்து நான் விலகி விட்டேன், அது உனக்காகத்தான் பாவத்தை விட்டு விலகினேன். பாறை விலகியது, மூவரும் சுதந்திரம் அடைந்தார்கள், வெளியேறினார்கள். இந்த வரலாற்றை சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், வாழ்க்கையினுடைய அத்தனை சிரமங்களும் தக்குவாவை மேற்கொள்வதினால் விலகி போகும். கடன் சுமை, குமர்காரியங்கள், தீராத நோய், வறுமை, சண்டை சச்சரவு, இவைகள் அத்துணையும் தக்குவா என்ற ஒற்றை சொல்லால்
அதிலிருந்து விலகி காப்பாற்றி வாழ முடியும் என்ற நற்செய்தியை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சர்வதேசமும் கவலைப்பட்டது. பாலஸ்தீன் நோன்பு வைத்து துவா செய்து ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. அது நிரந்தரமாக்கி தருவானாக ரப்புல் ஆலமீன். ஏன்னா அக்ரிமெண்ட் ஆன பிறகும் அடிச்சிருக்காங்க, உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. அந்த யூதத்தினுடைய நாடகம், அந்த வெறி குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு சாமானியமா அவனுங்க திரும்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் கொஞ்சம் நிம்மதி அடைகிறார்கள், குதூகூலம் அடைகிறார்கள். உலகின் எதிர்பார்ப்பு ஒண்ணுதான், பாலஸ்தீனம் இருக்க வேண்டும், இஸ்ரேல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நாடோ அவர்களுடைய நிலமோ அல்ல. சரி, அதுக்காக வேண்டி சண்டை மூட்டிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், ரகசியமா பேசுறதுல எந்த நன்மையும் கிடையாது. சதகா, அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஏவுவது, சமாதானத்திற்காக செயல்படுவது. நம்மளே வீடுக்குள்ள பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அவங்களே பேசி தீர்த்துக்கலாம். மூணாவது நபருக்கு போன அந்த மூணாவது நபர் எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்காங்க? இந்த பாரு, உங்க மச்சான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, விட்டுறாத. நீ யாரு தெரியுமா? இவன் டைரக்டா நரந்தித்தம்பாவா. பெருமானார் சொல்றாங்க, தொழுக, நோம்பு, சதக்கா எல்லாத்தையும் விட சமரசம் மிக முக்கியங்கிறார். சமாதானம் ஏற்படுத்த வேண்டும், அது உலக அரங்கத்தில் நிலவ வேண்டும். அதுல கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிற பலஸ்தீன் நிரந்தர விடுதலைக்கு இது வித்தாக அமைய நாம் தொடர்ந்து துவா செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு மறுமலர்ச்சியான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நம்ம நாடு கிட்டத்தட்ட இஸ்ரேல் மாதிரி தான், ஏதோ ஒரு மீலாத விழாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆர்வத்தினுடைய உச்சம், ஐ லவ் முஹம்மத், அரபியில் சொல்றத ட்ரெண்டிங்கா சொல்றாங்க. அது கலவரமாக்கப்பட்டு அது கொடூரமாக அதில் ஈடுபட்டவங்களை யோகி இந்த ஜனநாயக நாடு நம்புறோம், அவர்கள் வீடு இடிக்கப்படுகிறது, பள்ளிவாசல் தரைமட்டமாக்கப்படுகிறது. இவங்க கேஸ் எப்படி எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, ஐ லவ் முஹம்மது என்ற பதாகை பிடித்தார்கள். அது என்ன தேச குற்றமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கடவுளை இப்படி போடு கொண்டாடி யார் வேண்டானா, ஒரு உலகத் தலைவரை ஒரு சமூகம் கொண்டாடுகிறது. சரி, விளைவு என்ன? நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் பேசுறார், எம்பி, அந்த பொம்பளை தலையில கை வச்சுக்கிற அளவுக்கு கதறி துடிச்சிட்டார். இது சர்வதேச அளவில் பரவுகிறது. இதற்கு பின்னால் RSS பயங்கர நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு அகண்ட பாரதமாக மாற்றுவோம் என்பதற்கு தொடங்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் RSS. எனக்கு அரசு அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் அவங்க கொண்டாட்டங்களை போயிட்டு இருக்கிற வழியில இந்த ஐ லவ் முஹம்மத் எந்த இடத்தில் அவர்களை பாதிக்கிறது யோசிக்கணுமா இல்லையா? சரி, வடநாடுகளில் நடக்கிறது, அது தென்னகத்துக்கு வருமானம் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சதி பண்றாங்க தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாம் ஐ லவ் முஹம்மதுன்னு சீல் அடிச்சு 500 ரூபாய் தாளுகள்ல காந்திக்கு மேல அடிக்கிறாங்க, இந்த நோட்டு செல்லாதுன்னு ஒரு செய்தியை கிளப்பி விடுறாங்க. முஸ்லீம் செய்வானா சொல்லுங்க? சின்ன பையனுக்கு கூட தெரியும், நோட்டுல பணத்துல எழுதக்கூடாது. அது நடைமுறைக்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. சீல் செஞ்சு ஐ லவ் முஹம்மது நடிப்பார்களா? அந்த பணம் செல்லாது என்பது தெரியாமல் இருக்குமா? 1 கோடி ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள், இது ஒண்ணு இல்லை. இந்த 1000 2000 அது காணா போனதை போல ஏதாவது ஒரு வழியில் இந்த 500ஐயும் காணாமல் ஆக்கினால் நிறைய கருப்பு பணங்கள் மாற்றுவதற்கான வழி பிறக்கும். இதுதான் மோடி சித்தாந்தம் என்பது. ஆனால் ஒன்றை பயந்து கொள்ள வேண்டும், நேரடியாக போருக்கு வருகிற ஆற்றல் இல்லாதவர்கள் தான் யகுதிகளும் நஸ்ரானிகளும் RSS பயங்கரவாதம். உணர்ச்சிக்கு நாம அடிமையாகி விடக்கூடாதுங்கிறது தான் செய்தி, மெசேஜ். அதான் மெசேஜ். அவர்கள் எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லி வற்புறுத்தினார்கள், மஸ்ஜிதுகளில் நுழைந்து அடாவடித்தனம் செய்கிறார்கள் இல்லையா? ஒரு வார்த்தை உச்சரிக்கும்படி தாடியை பிடித்து அடித்துக் கொள்கிறார்கள்.
ஒரு சமுதாயம் தன் தலைவருக்கு ஒரு பேனர் வைக்குது, ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன வந்துருது? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு முஸ்லிம்கள் பலியாகி விடக்கூடாது என்பதுதான் செய்தி. நம்ம தென்னகத்திலும் கூட சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டங்கள் நாடு முழுவதும் நடக்கிறது. மத துவேஷங்களை சொல்லி சிறுபான்மை சமூகத்தை பிளவுபடுத்துகிற அல்லது இழிவுபடுத்துகிற வேலைகள் தாராளமாய் நடக்கும். சமூகம் ஒன்றுபட்டு நின்று நியாயமான ஜனநாயக சட்டத்தின் அடிப்படையிலே எதிர்கொள்ள வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு வழிவிட்டு விடக்கூடாது என்ற தேசத்தின் நலன் கருதிய செய்தியையும் உள்வாங்கி செயல்பட வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இம்மை மறுமையினுடைய வாழ்வில் தக்குவாவோடு வாழ்ந்து துனியாவிலும் மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.